இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் இல்லாம நாட்டையே உலுக்கின ஒரு கேஸ் அப்படின்னா அது அஜித்குமாரோட மரணம் தான். லாக்அப்ல மரணம் அடைஞ்ச இந்த அஜித்குமாருக்கு பலருமே நியாயம் வேண்டி போராடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா யார், இவங்களோட பின்னணி என்ன, வாங்க பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நான் காலேஜில் பிரின்சிபலு, ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டினியாக போயிருக்கேன் கல்லூரிக்கு. இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க. சிவகங்கை திருபுவனம் இளைஞர் அஜித்குமார் விவகாரத்துல நகை திருடு போனதா புகார் அளிச்ச நிக்கிதா அப்படிங்கிறவங்க மேல ஏற்கனவே பண மோசடி வழக்கு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நான் காலேஜில் பிரின்சிபலு, ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டினியாக போயிருக்கேன் கல்லூரிக்கு. இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க. அஜித்குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. நிகிதா வந்துட்டு என்கிட்ட 2006 பிஎட் படித்தாங்க. படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னைக்கு பல லட்ச ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டில் இருந்து. இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பேர்வழி கவியரசு, அவரோட மனைவி, அவங்களோட மைத்துனர் பகத்சிங், இந்த இது வந்துட்டு 2010-11 வந்துட்டு இவங்க மேலே எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம், கரூர் சைடு, கோயம்புத்தூர், மெட்ராஸ், இப்படி பல இடங்கள்ல அவங்க மேலே கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புகார்ல சிவகாமி முதல் குற்றவாளியாகவும் நிக்கிதா 5வது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆசிரியர் மற்றும் விஏஓ வேலை வாங்கி தரதா சொல்லி 16 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பணம் கொடுத்த ராஜாங்கம் அப்படிங்கிறவரு பணத்தை திருப்பி கேட்கும்போது பணத்தையும் திருப்பி கொடுக்கல அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அரசு பணியையும் வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. முதலில் அஜித்குமாரோட மரணத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2010 என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா, மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலன்னு நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு 11:45 வந்துட்டு ஃபோன் பண்ணி, 2 நாள் அரசு வேலை, உடனடியாக நீங்கள் 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. உடனடியாக அந்த 2 காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழல்ல சில இடங்களில் வட்டி வாங்கினது 10 ரூபா தாள்களாக இருந்துச்சு. இப்படி 10 ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தெரியும். பல நபர்கிட்ட இதே போல் என்னோட சக பேராசிரியராக ஒர்க் பண்ண செல்வம், அவங்களோட தங்கச்சி, அவங்களோட தம்பி, அவங்களுக்காகவும் 19 லட்ச ரூபா வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட போது நிக்கிதா குடும்பத்தினர் தலைமறைவாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மிரட்டல் விடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் எஃப்ஐஆர் மூலமா தெரிய வந்திருக்கு. இதனால நகையை காணல அப்படின்னு நிக்கிதா மற்றும் சிவகாமி அளிச்ச புகார் உண்மைத்தன்மை குறித்த கேள்வி எழுந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்துல இருக்கிற மடப்புரம் காளியம்மன் கோவில் காவலாளியா பணியாற்றியவர் தான் அஜித்குமார். இவரை திருட்டு வழக்கு ஓடத்துல விசாரணைக்காக கூட்டிட்டு போன போலீசார் அவரை கொடூரமா அடிச்சு மிளகாய் பொடி கொடுத்து துன்புறுத்தி இருக்காங்க. அடிதாங்க முடியாத அஜித்குமார் மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த விவகாரம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம நாடு முழுக்க பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பா 5 தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்காரு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது இந்த சம்பவத்துக்கு காரணமா உயர் அதிகாரிகள் யார் அப்படிங்கிறதையும், தனிப்படை அமைக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற மாதிரியும் அடுக்கடுக்கான கேள்விகள் வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி 9 சவரன் நகையை காணல அப்படின்னு புகார் அளிச்ச நிக்கிதா மற்றும் சிவகாமி ஆகியோரோட பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தியும் கேள்விகள் எழுந்திருக்கு. நகையை கார்ல வச்சது ஏன்? உயரதிகாரிகள் தொடர்பான கேள்விக்கு சிபிஐ விசாரணை மற்றும் மதுரை மாவட்ட நீதிபதி தலைமையிலான விசாரணை அறிக்கை மூலமா பதில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த நிலையில 9 சவரன் தங்க நகையை காணல அப்படின்னு புகார் அளிச்ச தாய் சிவகாமி மற்றும் மகள் நிக்கிதா எதற்காக நகையை கார்ல வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஸ்கேன் பரிசோதனை செஞ்சதுனால நகையை கழற்றி கார்ல வச்சதா சொல்லி இருக்காங்க. இந்த நிலையில நிக்கிதா மற்றும் சிவகாமி ஆகியோர் மீது 2011ஆம் ஆண்டு பண மோசடி புகார் இருக்கிறதும் அம்பலமாக இருக்கு. 2011ஆம் ஆண்டு துணை முதல்வரோட உதவியாளரை தெரியும் அப்படின்னு சொல்லி அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் மோசடி செஞ்ச புகார்லையும் இவங்க சிக்கி இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த புகார் உண்மையா அப்படின்னு பார்த்தா போலீஸோட விசாரணையில இதுவரைக்கும் காணாம போனதா சொல்லப்படுற அந்த 9 சவரன் நகை எங்கேயுமே கைப்பற்றப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
அஜித்குமார் மேல புகார் கொடுத்த நிகிதா மற்றும் சிவகாமி ஆகியோர் குற்ற பின்னணி கொண்டவர்கள் அப்படிங்கிறதும் இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால சீக்கிரமாவே நிகிதா மற்றும் சிவகாமி ஆகியோரை விசாரணை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு தப்பும் செய்யாத அப்பாவி மேல இப்படிப்பட்ட பழி சுமத்தின நிகிதாவை போலீசார் கைது செஞ்சு தக்க தண்டனை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது. ஆனா இதுக்கான தண்டனையானது உண்மையிலேயே அடுத்தவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு மக்கள் பலருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். முதலில் அஜித்குமாரோட மரணத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2010 என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நிகிதா, அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம். மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க. சிவகாமி அம்மையார் இன்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியல என்று நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் வந்துட்டு எனக்கு நைட்டு 11:45 வந்துட்டு ஃபோன் பண்ணி 2 நல்ல அரசு வேலை, உடனடியாக நீங்கள் 9 லட்சம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பணத்தை வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க. ஆசிரியர் பணிங்க. நான் வந்துட்டு எம்காம் எம்எட் எம்பில் முடிச்சிருந்தேன். உடனடியாக உங்களுக்கு 2 நாள்ல வேலை, நீங்கள் வாப்பா வீட்டுக்கு, நம்ம ரத்த சொந்தம்ன்றதுனால உனக்கு கூப்பிட்றேன், நீ வந்து அப்பாவை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரியப்பாவை. அடுத்து வந்து நானும் எங்கள் அப்பா எல்லாருமே போயிட்டு பார்த்து பேசினோம். 9 லட்ச ரூபா பிஜி போஸ்ட், பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்காக எனக்கு 9 லட்ச ரூபா கேட்டாங்க. அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள், உடனடியாக வந்துட்டு 2 நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா பையனு வந்துட்டு பிஎட் முடிச்சிருந்தேன், அவனுக்கு வந்துட்டு பிஓ வேலை அப்படின்ட்டு அவனுக்கு 7 லட்ச ரூபா. இது எல்லாமே வந்துட்டு சொன்னாங்க. உடனே வந்துட்டு பயோடேட்டா, சர்டிஃபிகேட்டு, யூனிவர்சிட்டியோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு வாங்கிட்டாங்க. அதை 2-3 தவணைகளாக நாங்கள் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு கொடுத்தோம். அதில் உடனடியாக அந்த 2 காலகட்டத்தில் பணம் பரட்ட முடியாத சூழல்ல சில இடங்களில் வட்டி வாங்கினது 10 ரூபா தாள்களாக இருந்துச்சு. இப்படி 10 ரூபா எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆனால் அதை வட்டிக்கு வாங்கினதும் பெரட்டினது எவ்வளோ சிரமப்பட்டோம் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். அத்தோடு மட்டும் இல்லாமல் பல நபர்கிட்ட இதே போல் என்னோட சக பேராசிரியராக ஒர்க் பண்ண செல்வம், அவங்களோட தங்கச்சி, அவங்களோட தம்பி, அவங்களுக்காகவும் 19 லட்ச ரூபா வந்துட்டு வாங்கியிருக்காங்க. சிவகாமி, ஜெயபெருமாள் அவங்க ஹஸ்பண்டு, அவங்க அண்ணன் நிகிதாவோட அண்ணன் கவி என்ற வைபவ் சரண் கவி, அவங்க ஒய்ஃபு சுகதேவி, நிகிதா, இவங்களோட இந்த கவியோட மைத்துனர் கடைசியாக வந்துட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, உங்களால் தெரிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு விரட்டி விட்ட நபர் வந்துட்டு இந்த கவி அரசு அவரோட மச்சினை சுகதேவியோட அண்ணன். இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க. கடைசியாக பணம் கேட்டு வேலை கேட்டு இது பண்ணுறோம், கொஞ்சம் பொறுங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறைவாயிடுறாங்க குடும்பம், வீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க. அடுத்து பேப்பரில் வந்துட்டு செய்தியாக வருது, இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி, அதாவது ஜெயபெருமாள் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு, இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி ஃபிசிக்கல் டைரக்டர்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு வந்து நிகிதா வந்துட்டு என்கிட்ட 2006 பிஎட் படித்தாங்க. படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி பல லட்ச ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, செத்தாலும் பரவாயில்ல, 1 ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை விரட்டி விட்டாங்க வீட்டில் இருந்து. கடந்த 10 தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோட ஒய்ஃபும் 2 பேரும் சேர்ந்து போய் நிகிதா கிட்டையும் சிவகாமி கிட்டையும் பணம் கேட்குறோம், ஆலம்பட்டில் அவங்க வீட்லேயுமோ. அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா, அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது, என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன், ஆலம்பட்டியை சேர்ந்த முத்துக்கொடி, வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டெண்டரோ அசிஸ்டன்ட்னு நினைக்கிறேன், அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க. அதே போல் வந்துட்டு சென்னையை சார்ந்த
செந்தில், தனசேகரன் அவங்கெல்லாம் வந்துட்டு பல லட்சம் ரூபா, அதாவது 70 லட்சம் 80 லட்சம் லம்பா வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட உறவினர்களும் டாப் மோஸ்ட் பதவியில வந்துட்டு இருந்தாங்க. அந்த செந்தில் அப்படின்றவரோட தாய் மாமான்னு நினைக்கிறேன். அவங்களும் ஐஏஎஸ் கேடர்ல இருந்திருக்காங்க. அவங்கள வந்துட்டு நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்க மாமா வந்துட்டு ஒரு நல்ல பொறுப்புல இருக்காரு. அவராலே வந்துட்டு இந்த நிகிதாவுக்கு வந்துட்டு புதுக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் அன்னைக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியாத பொழுது இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காங்க. அப்படின் பொழுது இது வந்துட்டு டைரக்டா வந்துட்டு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கிட்ட வந்துட்டு நேரடியாக லிங்க் இருக்கு, அதனால தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்பி நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு செந்தில் வந்துட்டு சொன்னாங்க. எங்களை வந்து நீங்க எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நீங்க உறவினராக இருந்து எப்படி இவங்ககிட்ட ஏமாந்தீங்க அப்படின்ட்டு. அதாவது ஸ்டூடெண்ட் நிகிதா வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட், அதன் மூலமாகத்தான் அவங்ககிட்ட பழக்கம். ரெண்டாவது அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 நாளில் வாங்கி தரேன், ரத்த சொந்தம் அப்படி இப்படின்னு சொன்னதன் காரணமாக தான் நான் வந்துட்டு நம்பி. ஏன்னா அவர் ஒரு டெப்டி கலெக்டர், இந்தம்மா பிஜி பிசிக்கல் டைரக்டர், இவ வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கா, அந்த பையன் கவிங்கிறவன் வந்துட்டு டாக்டரேட்டு பிஹெச்டி எம்பிஏ பிஹெச்டி. இந்த மாதிரி குடும்பமே இவ்வளவு வசதியாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்தோம். ஆனால் இவங்க வந்துட்டு பல கோடி ரூபாய்க்கு வந்துட்டு சொத்து இருக்கு. இப்போ அவங்க ஆலம்பட்டியில வந்துட்டு ஜேபி கார்டன் அப்படின்ற ஒரு குடியிருப்புல வந்துட்டு இருக்காங்க. அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டை வந்துட்டு அன்றைய காலகட்டத்திலே வந்துட்டு ஒரு மோசடி பேர் வழி வெங்கடேசன் அப்படின்றவங்ககிட்ட வந்துட்டு வாங்கி அதை இன்னைக்கு வந்துட்டு இன்னொரு ஓனருக்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. வத்தலக்குண்டு விருவீடு விருவீட்டுல இருந்து அணைப்பட்டி போற வழியில வந்துட்டு ஏறக்குறைய 300 ஏக்கருக்கு மேல வந்துட்டு அவங்க வந்துட்டு நிலங்கள் வந்து வச்சிருக்காங்க. பல இடங்கள்ல கோயம்புத்தூர், மெட்ராஸ் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு கவி அரசு அப்படின்ற பேர்லையும், வைபவ் சரண் கவி அப்படின்ற பேர்லையும் வேற வேற பேர்கள்ல எல்லாம் வந்துட்டு இப்ப சொத்துக்கள் வச்சிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இவ்வளவு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கு. இவ கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணி சம்பளம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் வந்துட்டு ஒரு நல்ல குவாலிஃபைடா படிச்சு நிறைய படிச்சிருந்தாலும் கூட பிரைவேட்ல வந்துட்டு எனக்கு போதிய சம்பளங்கள் இல்லாம மிக சிரமமாக இருக்கக்கூடிய கட்டத்துல ஒரு கட்டத்துல நான் வந்துட்டு இந்த வேலைக்கு பணம் கட்டினதுனால வட்டிக்கு வாங்கி கட்டிவிட்டு சாப்பிட்றது கூட வழி இல்லை. இந்த ஜெயபெருமாள் சிவகாமி இவங்ககிட்ட போய் நேரடியாக கேட்கும்போது அதை சொல்லி அழுகிறேன். இப்ப எப்படி நான் வந்துட்டு நான் இன்னைக்கு காலையில இருந்து அழுகிட்டே இருக்கேன். சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. நான் காலேஜ்ல பிரின்சிபல், ஆனா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம பட்டினியா போயிருக்கேன் கல்லூரிக்கு. இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க. இன்னைக்கு அதே போல அந்த முத்துக்குமார அஜித்குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. இந்த நிகிதா சிவகாமி குடும்பத்தாலையும் அவங்க அண்ணன் ஒரு மோசடி பேர் வழி கவியரசு, அவரோட மனைவி, அவங்களோட மைத்துனர் பகத்சிங், இவங்க எல்லாமே மோசடி பண்ணி எங்களை விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 5-6 ஆண்டு காலம் இந்த இது வந்துட்டு 2010-11 வந்துட்டு இவங்க மேல எல்லார் மேலேயுமே வந்துட்டு திருமங்கலம், கரூர் சைடு, கோயம்புத்தூர், மெட்ராஸ் இப்படி பல இடங்கள்ல அவங்க மேல கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுகளெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த பகத்சிங் அப்படிங்கிறவன் வந்துட்டு 2016-17 இருக்கும்னு நினைக்கிறேன், உசிலம்பட்டி பக்கம் கல்லூத்து பெருமாள்வட்டி அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு நபர்கிட்ட வந்துட்டு பெட்ரோல் பங்க் லைசன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட 8 லட்சம் ரூபா அப்புறமும் மோசடி பண்ணிருக்காங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல மோசடி பண்ணி கோடிக்கணக்கில் பணத்தை சுருட்டிக்கிட்டு எங்களை எல்லாம் விரட்டி விட்டது மட்டும் இல்லாம அடுத்த 5-6 ஆண்டுகள் கழிச்சு அவங்க வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்க. இதுகள் எல்லாமே வந்துட்டு இவங்க திட்டமிட்டு செஞ்ச சதி அல்லது மோசடி தான். சரி, இப்ப இது அதாவது அன்னைக்கு அவங்க டைரக்டா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு KKSRக்கே வந்துட்டு நம்ம தான் 20 சீட்டு கொடுக்குறோம், அவங்களே நம்மகிட்ட தான் வந்துட்டு அப்ரோச் பண்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளை மேலிடத்துல சிஎம்மோட பிஏ, டெப்டி சிஎம் அவங்களோட பிஏ இவங்ககிட்ட நேரடியாக நம்மளுக்கு லிங்க் இருக்கு. அதாவது டைரக்டா அவங்க சிஎம் கிட்டையும் டெப்டி சிஎம் கிட்டையும் தான் நெருக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி 2 நாள்ல வந்துட்டு உங்களுக்கு வேலை 2010 கடைசியில அந்த இது வந்துட்டு வேலை இது கிடைக்கல, பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னதுக்கு பின்னாடி 2011 வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பெட்டிஷன் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பிகிட்ட வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்றோம். அதன் மீது வந்துட்டு அது அவ்வளவுதான், அப்படியே பணம் கொடுத்ததுக்கு வந்துட்டு நீங்க ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா தான் நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல வந்துட்டு தகவல் தெரிவித்தாங்க. எதுவுமே கொடுக்கல, எழுத்துப்பூர்வமா எதுவுமே கொடுக்கல. அடுத்து
மேலும் எனக்கு வந்துட்டு உண்மையை இப்ப உங்களுக்கு சொன்னபடி வந்துட்டு உணவுக்கே சிரமப்படக்கூடிய ஒரு சூழல். அதனால என்னால போலீஸை வந்துட்டு அந்த வழக்குகளை தொடர்வதற்கு என்னால இயலவில்லை. எத்தனை வழக்குகள் இருக்குங்க சார் பல வழக்குகள் இருக்குங்க சார். எனக்கு தெரிஞ்சு செல்வம் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. செக்கானூனை சேர்ந்த முக்கமயன் செல்வம், அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி இவங்களுக்கு திருமங்கலத்துல இருக்கு. இல்ல அவங்களும் திருமங்கலம் ஸ்டேஷன் தான். அடுத்து ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன், அவர் ஒரு இது ஆதிராவிட மதத்தை சார்ந்தவர். அவர் இலவச சட்ட உதவியை நாடி அவர் பல்வேறு முயற்சிகள் எடுத்தாரு. ஆனால் தோல்வி நிலையில தான் இருக்காருன்னு நான் கருதுறேன். ஏன்னா அவரால் தொடர முடியலைன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு 2.5 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்களுக்கு வந்துட்டு சமையல் உதவியாளர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு, சத்துணவு உதவியாளர் வேலை அப்படின்ட்டு. அதே போல ஆலம்பட்டியில வந்துட்டு டீ கடை நடத்தக்கூடிய முத்துக்குடி அப்படின்றவரோட ஒய்ஃபு கிட்ட வாங்கியிருக்காங்க. அதே போல ஆலம்பட்டியில வந்துட்டு இன்னும் பெரும்புள்ளிகள்கிட்ட வாங்கியிருக்காங்க. அவங்க நம்ம வாங்கின பணம் வெளியில சொன்னோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு கௌரவத்துக்கு இழுக்கு அப்படின்றதுனால வெளியில இன்னைக்கு வர வந்துட்டு சொல்லவே இல்லை அப்படின்னும் சிலர் வந்துட்டு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அடுத்து இந்த கரூர், திண்டுக்கல், மதுரை வசந்த நகர் அந்த ஒரு பேங்க் எம்ப்ளாயி பேர் இதெல்லாம் மறந்து வச்சு எனக்கு. அடுத்து இந்த மாதிரி பல பேர் கொடுத்துருக்காங்க. கரூர், ஆமா, அதாவது டெப்டி சிஎமோட பிஏ தெரியும் அப்படின்னு சொல்லித்தான் புகார் மனுவிலே கொடுத்துருக்கோம் நாங்க. பணமும் வாங்கியிருக்காங்க. ஆமா, 2010 சார். அன்னைக்கு திமுக இது அன்னைக்கு இருக்கு. அதான் அவங்க வந்து மினிஸ்ட்ரிக்கே நம்ம தான் ஒதுக்கி கொடுக்குறோம். ஏன்னா சிஎம் கிட்ட இருந்து நமக்கு டைரக்டா வந்துட்டு கொடுக்குறாங்க இந்த சீட்டு. அதை மினிஸ்ட்ரிகளுக்கே நம்ம தான் ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஜெயபெருமானும் சிவகாமியும் சொன்னாங்க. ஆமா சார், போன 10 நாள் 20 நாள் கூட இருக்கும். இந்த 20 நாளைக்கு முன்னாடி நானும் என் ஒய்ஃபும் நேரடியா இந்த 10 நாளைக்கு முன்னாடி போய் கேட்குறோம். கேட்கும் பொழுது ஒரு நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் சார், இந்த இதை முடிச்சுக்கிறேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி போய் நாங்க வந்துட்டு 2 பேருமே போயிட்டு கேட்குறோம். 2 பேருமே நிகிதாவும் சிவகாமியும் வாசல்ல நின்று இருந்தாங்க. போய் கேட்குறோம். கேட்கும்பொழுது என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்கிட்ட எதுவுமே பணம் இல்லை, நாங்களே வந்துட்டு வீட்டுக்குள்ளார பாம்பு இருக்கு, அதனால வீட்டுக்குள்ளே போக முடியாம நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்களோட உண்மையிலே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வீட்டை எதிர்த்தாப்புல வந்துட்டு வெஹிக்கிள் செக்கப்புக்காக வந்திருந்த போலீஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு பையன் இருந்தாப்புல, அந்த பையனை கூப்பிட்டு அடிக்கிறதுக்காக நான் போய் அவங்கள அப்ரோச் பண்ணேன். அப்போ போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டாம் சார், நேரடியாக ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு வந்து அவங்களே வந்து பிடிச்சி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஃபோன் எல்லாமே வீட்டுக்குள்ளார இருக்குது, அதனால் என்னால் வீட்டுக்குள்ளாரே போக முடியல, ஃபோன் என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டு நிகிதா சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அப்போ என்னோட ஃபோனில் இருந்து அடிக்கிறேன் அப்படின்ட்டு எடுக்கிறேன். எடுக்கும்பொழுது அவர் எஸ்ஐ அது கிடையாது, அங்கே சைடில் இருந்து அவர் வந்துட்டார். வாமா நான் வரேன், வீட்டை திறந்து ஃபோன் எடுத்து இவரோட இதுலேருந்து ஃபோன் பண்ண வேணாம், 100க்கு இது ஃபயர் சர்வீஸ்க்கு உங்கள் ஃபோன்லேருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வா வீட்டுக்குள்ளே எங்கே ஃபோன் இருக்கோ அங்கே நான் எடுத்து தரேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சைடில் கதவை திறந்த வாக்கில் அங்கனே கை கட்டுற தூரத்தில் தான் ஃபோன் வச்சுருக்காங்க. கை கட்டுற தூரத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு எங்களை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கடத்தி வேணும்னு அப்படின்னு சொல்றதுக்காகவே பொய்யாக வந்துட்டு பாம்பு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை வந்துட்டு சொல்றாங்க. உண்மையிலே பாம்பும் கிடையாது சார். நாங்க ரெகுலரா கேட்டுட்டு தான் இருக்கோம். எங்க அப்பா அம்மா போய் கேட்டிருக்கோம், எங்க அம்மா தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்காங்க, நான் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன், என் ஒய்ஃபும் நானும் தான் ரீசெண்டா இப்போ 15 நாளைக்கு முன்னாடி போய் கேட்டிருக்கோம். வெஹிக்கிள் வந்த செக்கப்புக்கு வந்த அந்த நபர்களுக்கே தெரியும், போலீஸ்க்கே தெரியும், அந்த மாதிரி பாம்பு இருக்குன்ற ஒரு போலி நாடகம் போட்டாங்க. ஆமா, அதாவது இவ வந்துட்டு நடிக்கிறா, அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதோ அதாவது இந்த 500 ரூபான்றது செலவுக்கு வந்துட்டு கேட்டிருப்பாங்க. அந்த நபரை வந்துட்டு பழி வாங்கணுன்ற நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான வேஷத்தை போட்டிருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு 100% என்னோட நம்பிக்கையில் இல்லை. என்னோட பேரு ஆர் தெய்வம். பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கல்லூரியில் முதல்வராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ என்னோட ஸ்டூடெண்ட்.